வெண்ணெயை உருக்கி முருங்கைக்கீரை போட்டு நெய்யை சூப்பராக கம்மகம்மன்னு காய்ச்சியாச்சு. காய்ச்சி வடிகட்டியாச்சு. முருங்கீரையும் சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சட்டி என்ன பண்ணலாம், கழுவி கீழே ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கேழ்வரகு மாவு அப்படின்னா அரிசி மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மாவை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை டேஸ்ட்டுக்கு, அப்படி இல்லைன்னா ஜீனி சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கலக்குங்க, சாப்பிட்டு பாருங்கள். அடடடா என்ன டேஸ்ட்! இது என் அம்மாவோட ரெசிபி. அம்மா இந்த எண்ணெய் சட்டி இப்படி தான் பண்ணுவாங்க. பண்ணி அந்த ஸ்பூனில் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்னமும் நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ நெய் காய்ச்சினாலும் இது மாதிரி ராகி மாவு அப்படிலாம் அரிசி மாவு போட்டு சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இதை வேஸ்ட் ஆகாதீங்க. நல்ல ருசியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைதான் நான் சாப்பிட்றதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.